படம் நல்லா இருக்கு சார். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கண்டென்ட் தான். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் பேய் படம் மாதிரியே தவிர கொஞ்சம் வேற மாதிரி காட்டுவாங்க. இதில் வந்து பல்சரை காட்டுறத விட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் படம் லேக் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. படத்தில் கொஞ்சம் லேக் அதிகம். பல்சர் தான் ஒன்றுமே இல்லை, ஜல்லிக்கட்டு மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்த கதையை சொல்லக்கூடாது இல்லை, பல்சரை வந்து இது பண்ணுறது தான் நடக்கிறது கதை. ஓகேங்களா, ஒரு தடவை பார்க்கலாம். அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. ஒரு ஜாலியா போற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஜல்லிக்கட்டுக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க. ஜல்லிக்கட்டுல நிறைய உயிரிழப்பும் நடக்குது. அதனால அதை பார்க்கும்போது பேன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னே தோணுது. என்னன்னா ஜல்லிக்கட்டு நடத்தலாம், ஆனா உயிரிழப்பு ஏற்படாத மாதிரி நடத்தலாம், இல்லைன்னா பேன் பண்றதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால நிறைய பேர் இறந்துடுறாங்களா. அப்படி ஜல்லிக்கட்டு நடக்காம இருந்தா அவங்க உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. எப்படின்னா ஒரு விளையாட்டா இருந்தா ஓகே, அதனால யாரும் உயிர் போகுதுன்னா அது நடத்தாமையே இருக்கலாம். அது என்னோட கருத்தா இருக்கும். பட் படமா பார்க்க படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. புரியல, எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் லேகா இருந்துச்சு, பட் ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் சூப்பர் படத்துல. சாங் ஒன்று இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. அந்த கருப்பு பைக்கை வச்சு தான் படமே பண்ணியிருக்காங்க. ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு படம், செம்மையா இருக்கு. அண்ணே, படம் வந்து கருப்பு பல்சர். அந்த கருப்பு பல்சருக்கும் கருப்பனுக்கும் உள்ள வித்தியாசம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜல்லிக்கட்டுடைய விளையாட்டு அதில் படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை அம்சம் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து காமெடி, சென்டிமெண்ட், வீரம் இதில் எல்லாமே இதில் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, சாங்கும் நல்லா இருக்குது. குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பாருங்கள், ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். குழந்தைக்கு பிடிச்ச படம், ஒரு காஞ்சனா படம் திருடங்கிரியில் இருக்குது, நல்லா இருக்குது படம். தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. ஆமாம், ஜல்லிக்கட்டு பார்க்குறோம். அந்த ஜல்லிக்கட்டு நேரடியாக போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அது தேட்டர்லேயே நம்ம பார்த்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. வீரர்கள்லாம் நல்லா அடக்குறாங்க அந்த காலையை. சூப்பராக இருக்குது படம், வந்து பாருங்கள், தேட்டரில் வந்து படம் பாருங்கள். பேய் படம் மாதிரி இருக்குது, ஆனால் பேய் படம் இல்லை. இது ஒரு பல்சர் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. நம்ம முரளிகிருஷ்ணன் டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. அட்டகசி தினேஷும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு